கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளும் வேதத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளைகளே, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுன்னு இயேசு சொல்கிறார். இயேசுவிடத்துல ஒரு திமிராரக்காரனை வீட்டு கூரையை பிரிச்சு கொண்டு வராங்க. அப்ப அவன் என்னன்னா, அவனுக்கு திமிர்வாதம் எப்படி வந்தது? என்னன்னா, பாவத்து நிமித்தம். சிலருக்கு வாதம் வரும், சரீரத்தில் பலம் நிமித்தம், என்ன வாதம். இவனுக்கு அந்த பாவம் செய்த நிமித்தம் அந்த வாதம் வந்திருக்கிறது. ஆனா அவனை இயேசு வீட்டுக்கு கொண்டு வராங்க. இயேசு ஒரு வீட்டில் இருக்கிற அங்க கொண்டு வராங்க. கூட்டம் பயங்கரமா இருக்கு, அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க. உடனே அந்த வீட்டு கூரை பிரிச்சு கட்டலோடு அது வீட்டை இறக்குறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்ல, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லி பாவம் அனுப்பிவிட்டார். அது ஜனங்கள் வேதபாரகர் பரிசையெல்லாம் கண்டு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யாரு? அப்பதான் இயேசு சொல்கிறார், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிறார். ஒரு சகோதரனை நீ மன்னிக்கணும், என்ன பாவங்க அவன் செய்த தப்பிதங்களை பாவங்களை என்ன 7 தரம் மன்னிக்கணும் அப்படிங்கிறார். பாருங்க, அப்போ அந்த அதிகாரம் கைக்கு கொடுத்துருக்கிற பாவங்களை மன்னிக்கிறது. உன் மனைவி உன் கணவன் என்ன பாவம் பண்ணியிருந்தா என்ன, அவங்கள மன்னிக்கிறதுக்கு உன்ட்ட அதிகாரம் இருக்கிறது. உன் பிள்ளைகள் பாவம் பண்ணிட்டாங்கன்னா மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. உன் வேலைக்காரன் பாவம் பண்ணிட்டான்னா உன் மன்னிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது. திருச்சபையில ஒரு விசுவாசி பாவம் பண்ணிட்டான்னா அவன் மன்னிக்கிறதுக்கு அந்த ஊழியக்காரனுக்கு இருக்கிறது. கம்பெனியில படிக்கிற இடங்களில் காலேஜில் அப்போ அந்த லெக்சருக்கு டீச்சருக்கு இப்படி அதிகாரம் இருக்கு. ஒரு அதிகாரிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, ஒரு நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது, அவனை மன்னித்து விடுறதுக்கு என்ன பண்ணுகிறது அதிகாரம் இருக்கிறது. ஆனா வேதத்துல பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளே, மனுஷகுமாரருக்கு அந்த அதிகாரம் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டுன்னு நீங்க அறியாமல் இருக்கிறீர்களா? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க. நீதிபதி விடுதலையாக்குன பாவம் மன்னிச்சு அப்படின்னு சிலர் ஜனாதிபதிக்கு கருணமான போடுவாங்க. அவரு மன்னிச்சுட்டு உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அவர் இல்லாம ஒரு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை நம்ம நல்ல மாதிரி பயன்படுத்தும் பொழுது, பாவிகளுக்காக அது மன்னிக்கும் பொழுது, சகோதரனை மன்னிக்கும் பொழுது, வியாதிஸ்வரனை மன்னித்து அவர் சொல்ல, வியாதிஸ்வரனை அவர் சொல்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எந்திரிச்சு நட என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் சகோதரனை உன் சகோதரியை நீ மன்னிக்காவிட்டா உனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் நிறைய சொல்லாது. அவன்கிட்ட நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். தேவ பிள்ளைங்க, அதுக்கு ஆண்டவர் ஒருவர் சொல்கிறான். ஒருவர் 100 தாளந்து வாங்கியிருப்பான். 100 என்ன, அவன் 1000 தாளந்துக்கு மேல வாங்கியிருப்பான். அந்த 1000 10,000 தாளந்து வாங்கினவன் மன்னிச்சு விட்டுருவான். ஆனா 100 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ண மாட்டான், அவனை மன்னிக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு மன்னித்தது இறங்கினது போல நீ இறங்கண்டாமா? தேவனே நீ செஞ்ச பாவத்தெல்லாம் உனக்கு மன்னிச்சுட்டாரு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி. அப்போ உனக்குள்ள அந்த அதிகாரத்தை பண்ணி உன் சகோதரனை உன் சகோதரியை உன் திருச்சபையில ஒரு ஊழியக்காரர் செய்த பாவங்களை உன்னால மன்னிக்க முடியாதா? இன்னைக்கு அதை மன்னிக்காம நிறைய பேர் என்ன பண்ணுகிறது, அப்படி யூடியூப்ல போட்டு அப்படி பேசுறது, அப்படி அவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான். அவனை தேவன் மன்னிக்க சித்தமா இருக்கிற நீ யாரு? நீ யாரு கேட்கறதுக்கு? நீ யாரு? அவன் கிரியில் அவனோடு கூட வருன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா மன்னிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம். நீ மன்னிக்கலன்னா நீ மன்னிக்கப்பட மாட்ட. அதை தெரிஞ்சுக்கா. நீ மன்னிக்கலாம், நீ மன்னிக்கப்பட மாட்ட. அதனாலதான் ஆண்டு பாவிகள் எல்லாம் மனம் திரும்புறது. ஆண்டவரே இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் அணுதான் அதிகாரம் உண்டு. அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அதனால நீங்க அந்த அதிகாரத்தை மனுஷகுமாரனுக்கு பாவிகளை மன்னிக்க அதிகாரம் உண்டு. உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அநேகரை மன்னிங்க. தப்பு பண்ணியிருந்தா மன்னிங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்தினாரு. நீங்களும் பயன்படுத்தும் பொழுதுதான் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பீங்க, இயேசுவின் சீசர்களாக இருப்பீங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னா மேல உனக்கு அதிகாரம் கிடைக்காது. கொடுக்கப்பட்ட அதிகாரம் எல்லாம் பிடுங்கிடுவார். அதனால ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அதிகாரத்தை யாரை மன்னிக்கணுமோ மன்னி. என்ன, நீ கடவுளுக்கு மேலானவன் அல்ல. பெரிய அதிகாரியா இருக்கலாம், கொம்பனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பிச்சைக்காரனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், தேசத்தை ஆளலாம், யாரா இருக்கலாம். நீ மன்னிக்கலைன்னா நீ மனுஷனே அல்ல. அதனாலதான் மனுஷகுமாரனுக்கு என்ன பண்ண பாவிகளை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லி
அதிகாரம் உண்டுன்னு அறியாமல் இருக்கிறீர்கள். நிறைய பேர் உங்களை அறியாமல் இருக்கு. நான் இந்த வார்த்தை மூலம் சொல்லுகிறேன், உங்களுக்கு அநேர மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அவன் செய்கிறவனுக்கு அவன் தேவன் பதில் கொடுத்துருவார். அதனால நீங்கள் அந்த அதிகாரத்தை மன்னிச்சு அவங்கள அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும் மன்னித்து அவர்களை அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வான். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபம் செய்யும். நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா. அப்போ மனுஷகுமாரனுக்கு பாவிகளை மன்னிக்க அதிகாரம் உண்டு சொல்லி அறியாமல் இருக்கிற சொல்லப்பட்ட போல ஒருவேளை நாங்கள் அறியாமல் இருக்கலாம்ப்பா. அப்போ அறியாமல் அநேகரை மன்னிக்காம இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் அநேகரை மன்னிக்கிறோம். எங்களுக்கு விரதமாக குற்றச்செயல்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களுக்கு குற்றங்களை மன்னிங்க. அப்போ அந்த அதிகாரத்துக்கு படி, நம்முடைய வார்த்தையின் படி நீர் எங்களுக்கு இறங்க முடியாது செபிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறது போல அப்படிதான் ஆண்டவர் உங்களை தப்பிதங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் அநேகருடைய தப்புங்களை மன்னிங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமேன்.